மலேசியா எங்களுக்கே ஒரு ட்விஸ்ட் தான். மலேசியன் கரன்சிஸ் இன்டர்நெட் அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. பேக்கேஜ் வந்து per head 7 kgs தான் அலௌட். உங்களுக்கு ரேட்ஸ் டவுன் ஆகும்போது நோட்டிபிகேஷன் பாப் ஆகும். விசா வந்து ஃப்ரீ தான். நம்மள ரிசீவ் பண்றதுக்கு ஹாய் गाइस, வெல்கம் டு vlogs by பிரியங்கா. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். இன்னைக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ட்ரிப் வந்து நம்ம துபாய்க்கு பிளான் பண்ணிருந்தோம். லக்ஸரியா நல்லா பயங்கரமா செம்மையா என்ஜாய் பண்ணோம். வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஹோட்டல் எல்லாம் தங்கியிருந்தோம். அது பத்தின ஒரு கம்ப்ளீட் vlogs அண்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிருந்தோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். புது சப்ஸ்கிரைபரா இருந்தா இல்ல புது வியூவரா இருந்தா கண்டிப்பா நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. பட் இந்த ட்ரிப் வந்து ஒரு பட்ஜெட்டட் ட்ரிப்பா இருக்க போது. ரொம்ப பட்ஜெட். அண்ட் நம்ம இந்த வாட்டி எந்த கண்ட்ரி போறோம்னா மலேசியா. சோ மலேசியா அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போறோம் அப்படின்னு யோசிக்கிறவங்க மைண்ட்ல வர ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரி வந்து மலேசியாவா தான் இருக்கும். அது முக்கியமான விஷயம் என்னன்னா பட்ஜெட்டடா போலாம் அப்படின்ற ஒரு காரணம் தான். இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஆமா, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மலேசியா போயிருக்கோம் ஒரு 7 years பேக். சோ ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் திரும்ப நம்ம அதே கண்ட்ரியை விசிட் பண்ண போறோம். செம்ம எக்ஸைட்டடா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா எக்ஸைட்டடா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்மளோட கம்ப்ளீட் vlogs, ஐட்டினரி, பட்ஜெட், நம்ம எப்படி பிளான் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் போறோம் எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். இந்த வீடியோல நம்மளுடைய ஃபிளைட் டீடைல்ஸ், காஸ்ட் டீடைல்ஸ், எங்களுக்கு ஃபிளைட் எவ்வளவு ஆச்சு, முக்கியமா இந்த ட்ரிப்ல வந்து நாங்க பட்ஜெட்னு சொல்றதுனால நாங்க வந்து பெரிய லெவல்ல பேகேஜஸ் எல்லாம் கேரி பண்ணல. சோ கேபின் லக்கேஜோட தான் நாங்க போக போறோம். அதை பத்தின டீடைல்ஸ் கூட நாங்க வந்து இந்த வீடியோல ஷேர் பண்றோம். அதாவது ஒரு கம்ப்ளீட் ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், எப்படி இருக்குது அப்படின்றத நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நீங்க இன்னும் இந்த பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பட்ஜெட் ட்ரிப்னு ஆயிடுச்சு. மெட்ரோலேயே போயிடலான்னு ஏர்போர்ட்டுக்கு மெட்ரோலேயே வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes தாங்க கம்ஃபர்டபுளான ரைடு. அந்த ஏர்போர்ட் வாசல்ல நிற்கும் போது அந்த ஃபீல் இருக்க வேற லெவல்ல. சரி, ஓகேங்க. செக்இன் ப்ராசஸ், இமிகிரேஷன், செக்யூரிட்டி செக் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களை நாங்கள் கேட்டில் மீட் பண்ணுறோம். ஓகே, செக்யூரிட்டி செக் முடிச்சாச்சுங்க. ஸோ நம்மளோட கேட் நம்பர் 12 கீழே போகணும். அதுக்கு முன்னாடி இந்த செக்யூரிட்டி செக் பற்றி சொல்லணுங்க. இந்த ஒரு 2 நிமிஷம் இருக்குதுங்களே, எப்பாப்பாப்பா அந்த 2 minutes சரியான ஃபயராக இருக்குங்க. நம்ம என்னதான் தப்பு பண்ணலனாலும் நம்ம தப்பு பண்ண மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பயந்து வர வேண்டியதாக இருக்கு. நம்மளுடைய கேட் நம்பர் 12 அங்கே பின்னாடி போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. பாஸ்போர்ட், போர்டிங் பாஸ் இருந்தது. பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம். பர்பஸ் ஆஃப் த விசிட் கேட்டாங்க. ஸோ நம்மளது வந்து லீஷர் தானே, லீஷர் ட்ரிப் அப்படின்னோம். ஓகே, குட் டு கோன்ட்டாங்க. சரி, ஓகேங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காஃபியை குடிப்போம். குடிச்சிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பேசலாம். ஓகே, காஃபி வாங்கலான்னு பார்த்தோம். பட் அப்படியே காஃபியோட சேர்த்து டின்னரும் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஃப்ரைட் ரைஸே வாங்கிடலாம். ஃப்ரைட் ரைஸ் சரி, ஓகே. சொல்லு. இல்லை ஃப்ரைட் ரைஸ் அண்ட் காஃபி முடிச்சுட்டு வாங்கிக்கலாம். கேட்டிங்களா? ஃப்ரைட் ரைஸ் காஃபி என்ன காம்போ பார்த்தீங்களா? வேற லெவல்ல பண்றோம்ல. நான்வெஜ் பிரியர்களுக்கு இங்க பக்கத்துலயே மசாலா கிச்சன் ஒரு கடைங்க, அது கூட நல்லா தான் இருக்கு. நம்ம வந்து A to B வாங்குறோம். குவான்டிட்டி நிறைய இருக்குங்க, செம்மையா இருக்கு. டேஸ்டும் பயங்கரமா இருக்கு. ஓகேங்க, அப்படியே சாப்பிடும் போது ஃபிளைட் டீடைல்ஸ்லாம் பார்த்துடலாம். நம்ம வந்து சொன்ன மாதிரி பட்ஜெட் ட்ரிப் பிளான் பண்றோம். மலேசியாவுக்கு நாங்க புக் பண்ணிருக்கிற ஏர்லைன்ஸ் வந்து ஏர் ஏஷியா. இதோட காஸ்ட் வந்து எங்களுக்கு அரௌண்ட் ஒரு 25
28,000 அந்த மாதிரி வந்தது. 28 கிட்ட வச்சு. இது வந்து வித்தவுட் பேகேஜ். ஸோ இது வந்து நம்ம கேபின் லக்கேஜோட மட்டும்தான் நம்ம இதுல போக முடியும். பர் ஹெட் வந்து 7 kg எடுத்துட்டு போகலாம். இது வந்து உங்களுடைய டிக்கெட்ஸ்ல மென்ஷன் ஆயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ்லாம் வேணும்னா அதுக்கு நீங்க தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். பர் ஹெட் வந்து 3,500 நினைக்கிறேன். அது நம்ம என்னன்றத மென்ஷன் பண்றோம், நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப 20 கிலோ வரைக்கும் எடுத்துட்டு போகலாம் நம்ம அதுல. நம்ம புக் பண்ணிருக்கிறது வந்து ஒன்லி ஹேண்ட் பேக்கேஜ் மட்டும், ஈச் 7 kg எடுத்துட்டு போற மாதிரி. நம்மளோட ஃபிளைட் டைமிங் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 11:50 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல கிளம்ப வேண்டியது. பட் என்னன்னு தெரியல, இன்னைக்கு காலையில இருந்தே வந்து ரீஸ்கெடியூல்னு ஒரு 3 வாட்டி வந்து இப்போ வந்து கடைசியா வந்து 12:40க்கு ரீஸ்கெடியூல் பண்ணிருக்காங்க. சோ நாளைக்கு மார்னிங் வந்து அரௌண்ட் 7 AM அந்த மாதிரி ரீச் ஆற மாதிரி இருக்கும். நாங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயே சொல்லியிருப்போம், ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது கொஞ்சம் சீப்பர் ரேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரையாராவே புக் பண்ணணும். அண்ட் பிரைவேட் ப்ரௌசர்ல நீங்க வந்து ஸ்கை ஸ்கேனர் ஒரு எனி வெப்சைட் நீங்க வந்து போயிட்டு நீங்க வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இன்னும் கூட பண்ணலாம், நீங்க வந்து ஸ்கை ஸ்கேனர் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு என்ன ஃபிளைட்ஸ் வேணும் அப்படின்றத நீங்க செக் பண்ணும்போது லைக் அதுல விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு ரேட்ஸ் டவுன் ஆகும்போது உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து பாப் ஆகும். ஸோ அந்த டைம்ல நீங்க புக் பண்றது கூட ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ப்ரையாரா புக் பண்றது தான் வந்து எப்பயுமே நம்மளோட பெட்டர் ஆப்ஷன். எங்களோட ஃபிளைட் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா AK12. ஸோ இதான் வந்து எங்களோட ஃபிளைட் நம்பரு. இங்க வந்துட்டு வந்து நம்ம யூஸ்வலா வந்து ஏர்லியா செக் இன் பண்ண வரும்போது வந்து விண்டோ சீட்லாம் கேட்போம். அவங்க வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க விண்டோ சீட். பட் இன்னைக்கு வந்து விண்டோ சீட் கேட்டோம், செக் பண்றோம் மேம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சீட்ஸே வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஃப்ரண்ட் சீட் அண்ட் இன்னொரு ஆளுக்கு வந்து பேக் சீட் கொடுத்துட்டாங்க. aisle seats. அதாவது இந்த சைடு இருக்கிற லாஸ்ட் சீட்டும் இந்த சைடுல இருக்கிற லாஸ்ட் சீட்டும் சென்டர்ல வந்து பாசேஜ் இருக்கிற மாதிரி. ஐயோ அந்த மாதிரி சீட்ஸ்லாம் எங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு வந்து விண்டோ கூட இல்லனாலும் பரவாயில்ல, ஆமா நீங்க வந்து ஒன்னாவே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கணும். அதுக்கப்புறமா வந்து அவங்க செக் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து ஹாட் சீட் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு, நீங்க வந்து பே பண்ணி எடுத்துக்கிறதா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ நம்ம வந்து எப்படியும் பே பண்றோம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து நீங்க ஹாட் சீட்டே கொடுத்துருங்க விண்டோ சீட்டோட அப்படின்னு சொல்லி. ஹாட் சீட்ஸ்ன்றது பே பண்ணி எடுக்கிற சீட்ஸ் கிட்ட வந்து 2,200 சொன்னாங்க ஒரு சீட்டு. வித் GST 2,400 கிட்ட ஆச்சு. இங்க ஒரு அப்படியே கேமரா இருக்கனால ஒரு குட்டி என்ன ஓகே. ஸோ இந்த குட்டி பையன் வந்து ஹாய் சொல்றதுக்காகவே வந்துருக்காரு. ஓகேங்க, அதாங்க இப்போ நீங்க வந்து புக் பண்ணும்போது சீட்ஸ் தனியா புக் பண்ணீங்கன்னா நீங்க அதுலயே வந்து உங்களுக்கு என்ன சீட் வேணும் மார்க் பண்ணிக்கலாம். இல்ல புக் பண்ணாம வந்தீங்கன்னா அதுவே அலாட் ஆயிக்கும். சோ இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம இந்த பட்ஜெட் டிராவல் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம துபாய்க்கு போன எமிரேட்ஸ் ஃபிளைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மீல்ஸ் இன்க்ளூடட், நம்ம கேட்கிற சீட்ஸ் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் பேக்கேஜும் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு வேணா கேரி பண்ணிக்கலாம், 25 kg வரைக்கும் நம்ம கேரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லக்ஸரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இது வந்து நம்ம பட்ஜெட் டிராவல் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து மீல்ஸ் இன்க்ளூடட் இல்ல அண்ட் 7 kg வரைக்கும் தான் நம்ம வந்து பேக்கேஜ் கேரி பண்ணிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து எதை வேணா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புக் பண்ணும் போதே வந்து ஃபுட் வேணா ஆட் பண்ணிக்கலாம், விண்டோ சீட் வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கூட நம்ம ஃபிளைட்ல ஏறிட்டு நம்ம ஃபுட் வேணும்னா நம்ம தனியா வாங்கிக்கலாம். அது நம்ம அந்த பிளான்ல தான் இருக்கோம். பட் இந்த பேக்கேஜ்ல நமக்கு வந்து ஃபுட் வராது. ஸோ இதனால வந்து இந்த பட்ஜெட் ட்ரிப்ல வர சில விஷயங்கள் டைம் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்க அப்படியே வந்து ஃபிளைட் போட் பண்றோம். நம்ம போட் பண்ணும்போது அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். எஸ், சாப்பிட்டாச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம மலேசியா விசா பத்தி சின்ன டீட்டெயில்ஸ் இருக்கு. உட்கார்றதுக்கு நல்ல இடம் வச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு சொல்றோம். ஓகே, அந்த இடத்துக்கே போயிடலாமா? கேட் 12 போயிடலாம் நம்ம பேசாம. ஸோ மலேசியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசா வந்து ஃப்ரீ தான். இந்தியன்ஸ்க்கு வந்து மலேசியா டிராவல் பண்றதுக்கு விசா வந்து கிடையாது இப்போதைக்கு. நம்ம வந்து இப்போ வந்து ஏப்ரல் 24, 2025ல நான் இதை ஷூட் பண்றோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து மலேசியன் விசா வந்து ஃப்ரீ. எப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இயர் டிசம்பர் வரைக்கும் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. மேபி அதை எக்ஸ்டெண்ட் பண்ண கூட சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே நம்மளுக்கு ஒரு டேட் சொல்லி அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட்லாம் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்மளோட எக்ஸ்டெண்ட் பண்ண டேட் வந்து இப்போ டிசம்பர் வரைக்கும் இருக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து விசா வந்து ஃப்ரீ தான். பட் ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி தான் வரணும். விசா கிடையாது, பட் இருந்தாலும் அது பேர் வந்து பாத்தீங்கன்னா மலேசியன் அரைவல் கார்டு.
எஸ், அதை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு தான் வரணும். அது கண்டிப்பா கேட்பாங்க. இங்க இந்தியா இமிகிரேஷன்ல கேட்கலனாலும் மலேசியா இமிகிரேஷன்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அந்த அரைவல் கார்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு வரணும். ரொம்ப சிம்பிளான இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க. நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ், நம்மளோட டிராவல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் தான் கேட்டிருப்பாங்க. அதை எப்படி பண்றதுன்றதோட ப்ராசஸை இப்ப நீங்க அப்படியே பாருங்க. பார்த்துட்டு நம்ம திரும்ப பார்க்கலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் வந்து மலேசியன் அரைவல் கார்டு அப்படின்றத சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்களா, மலேசியன் டிஜிட்டல் அரைவல் கார்டு, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷில் இல்லைனா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளாக் மை ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும். இங்கே எம்எஸ்னு இப்போ இருக்குது. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோன்னா இது வந்து மலேசியன் லாங்குவேஜுக்கு மாறிக்கும். இப்போ இங்கே பாருங்கள் இங்கிலீஷில் வந்துருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷாக மாறிடும். நமக்கு இப்போ இங்கிலீஷில் இருக்குது. இங்கே வந்து மலேசியன் டிஜிட்டல் அரைவல் கார்டு கீழே ஒரு இது கொடுத்து இந்த பிக்சர் அப்படி கிளிக் பண்ணுங்கள். அதுவே ஒரு லிங்க் தான். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாரின் விசிட்டர்ஸ்க்கான பேஜ் இங்கே ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் கொடுக்குறோம். ஸோ இப்படி தாங்க இருக்கும் அந்த பேஜ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நேம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நேம் எப்படி கொடுக்கணும்னா உங்களுடைய பாஸ்போர்ட்லேயே உங்களுடைய பேர் என்னன்றது ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபாலோட் பை சர் நேம் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அந்த சர் நேம் வந்து நிறைய பேர் ஃபாதர்ஸ் நேம் கொடுத்துருப்பீங்க, இல்லை உங்களுக்குன்னு ஒரு சர் நேம் இருக்கும். அந்த சர் நேம் ரெண்டாவதாக கீழே கொடுத்துருப்பீங்க. ஸோ இங்கே எப்படி கொடுக்கணும்னா உங்களுடைய பேர் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், ஃபாலோட் பை உங்களுடைய சர் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் தீபக்னு மேலே இருக்குன்னா என்னுடைய இனிஷியல் ஒரு வருதுன்னா அந்த இனிஷியலோடைய ஃபுல் ஃபார்ம் தான் நான் இங்கே கொடுக்கணும். ஸோ தீபக் ஃபாலோட் பை என்னுடைய சர் நேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர். இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் மேலே இருக்கும், கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னாலிட்டி சிட்டிசன்ஷிப். இங்கே வந்து நம்ம இந்தியன் தான் கொடுக்குறோம். ஸோ சூஸ் பண்ணி இங்கே இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்தியா வந்துடும். தென் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. அண்ட் இங்கே உங்களுடைய ஜெண்டரை மென்ஷன் பண்ணுங்க. டேட் ஆஃப் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி, உங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படின்றத இங்கே ஃபில் பண்ணணும். உங்கள் பாஸ்போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக பார்த்து செக் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ், உங்களுடைய இமெயில் அட்ரஸை கண்டிப்பாக கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா இந்த இமெயிலுக்கு உங்களுக்கு ஒரு பின் நம்பர் வரும். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுக்கப்புறம் அந்த பின் நம்பர் நமக்கு யூஸ் ஆகும். அது ஏன்னு நான் சொல்கிறேன். கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, ஸோ கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி, நம்ம இந்த கண்ட்ரியோட கோடு 91 இந்தியா. மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்தியா நம்பர் கொடுத்தா போதும். ட்ராவலிங் இன்ஃபர்மேஷன் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளீஸ் நோட் தட் யுவர் ட்ரிப் மஸ்ட் பி வித்தின் 3 days இன்க்ளூடிங் த டேட் ஆஃப் சப்மிஷன். ஸோ 3 நாளைக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் வந்து அடுத்த மாதம் போகிறதுக்கு நான் இப்போயே பண்ணுறேன்னா பண்ண முடியாது. ஸோ டேட் ஆஃப் அரைவல் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். நான் இப்போ கிளம்புறேன், இப்போ இன்றைக்கி நான் கிளம்ப போகிறேன்னா இன்றைக்கி நான் அப்ளை பண்ணலாம். ஸோ அது மாதிரி 3 நாளைக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நான் சும்மா 10th அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் டேட் ஆஃப் டிபார்ச்சர். டிபார்ச்சர் என்னன்னா நீங்கள் எப்போ மலேசியாவிலேருந்து கிளம்ப போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு குத்து மதிப்பாக ஒரு டேட் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுடைய ஐட்னரியில் என்றைக்கு கிளம்ப போகிறீங்களோ அந்த டேட்டை, அதாவது மலேசியாவிலேருந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுதுல்ல அந்த டேட்டை கொடுக்கணும். மோட் ஆஃப் ட்ராவல், நம்ம யூஸ்வலாக எல்லாருமே ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம். ஸோ ஏர்னு கொடுக்குறேன். நீங்கள் யாராவது கடல் வழியாவோ இல்லை ஒரு பை ரோட் போகிறீங்கன்னா அது இங்கே என்னென்னு பார்த்து கொடுங்க. நம்ம இப்போ ஏர்னு கொடுக்குறோம். ஃப்ளைட் வெசல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்பர். ஸோ ஃப்ளைட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து உங்களுடைய டிக்கெட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஃப்ளைட் நம்பர் வந்து AK12 இதாங்க நம்மளுடைய ஃப்ளைட் நம்பர். அண்டு லாஸ்ட் போர்ட் ஆஃப் எம்பார்கேஷன் பிஃபோர் மலேசியா. ஸோ நம்ம வந்து மலேசியாவுக்கு முன்னாடி எங்கேருந்து கிளம்ப போகிறோம், இந்தியாவிலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ நாங்கள் இந்தியாவிலேருந்து கிளம்புறதுனால இந்தியா அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் போகிறீங்க, சிங்கப்பூர்லேருந்து நீங்கள் மலேசியா போகலான்னு உங்களுக்கு ஒரு பிளான் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அரைவல் கார்டை ஃபில் பண்ணும்போது லாஸ்ட் எம்பார்கேஷன் வந்து சிங்கப்பூர் தான் கொடுக்கணும். எங்கேருந்து கிளம்ப போகிறீங்களோ அந்த லாஸ்ட் போர்ட் ஆஃப் எம்பார்கேஷன் பிஃபோர் மலேசியா, ஸோ அதை தான் கொடுக்கணும். நம்ம இப்போ இந்தியாவிலேருந்து கிளம்புறதுனால இந்தியா அப்படின்னு கொடுக்குறோம். அகாமடேஷன் ஆஃப் ஸ்டே, இந்த இடத்துல நீங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேட்டிவ்ஸ் கூட ஸ்டே பண்ண போகிறீங்களான்றதை இங்கே கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். நாம் இங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணதுனால ஹோட்டல் நான் கொடுக்குறேன்.
அண்ட் இங்கே உங்களுடைய ஹோட்டல் அட்ரஸ் எக்ஸாக்டாக கரெக்டாக கொடுக்கணும். கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், இங்கேயே வந்து அதோட ஸ்டேட் என்ன அப்படின்றத மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நம்மளுடைய ஹாலிடே இன் ஹோட்டல் வந்து இந்த WP கோலாலம்பூர் அப்படின்ற ஸ்டேட்டு கீழே தான் அது வருது. ஸோ நீங்கள் கூகுளில் பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சிட்டி வந்து கோலாலம்பூர் அண்ட் அந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு பின்கோட் இருக்கும், அந்த பின்கோடை இங்கே போட்டுடணும். அண்ட் இங்கே ரெஜிஸ்டர் கொடுத்துச்சுன்னா, ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு பின் நம்பர் வரும். அது எதுக்குன்னா, நம்ம இதை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமேல் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் பின் நம்பர் சென்ட் டு யுவர் மெயில் ஐடின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு இங்கே வரும். இங்கே ஒரு இது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு பின் நம்பர் வந்திருக்குல்ல, அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இங்கே வந்து செக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாஸ்போர்ட் நம்பர், உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் அரைவல் கார்டு ஃபில் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே தனித்தனியாக தான் அரைவல் கார்டு ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தருடைய பாஸ்போர்ட் நம்பர் போட்டுக்கோங்க, நேஷ்னாலிட்டி ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே மெயிலில் வந்த ஒரு பின் நம்பர், அந்த பின் நம்பரை இங்கே போடணும். ஓகேங்களா? போட்டு ஐ எம் நாட் ரோபோட்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே ஓப்பன் ஆகுங்க. ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க உங்களுடைய அரைவல் கார்டு. இங்கே கீழே இங்கே வந்து பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அதை தனியாக எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க மலேசியன் அரைவல் கார்டு ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், பட் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். நீங்க வந்து அதை டைப் பண்ணும் போது வந்து எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு எதுவுமே இல்லாம கேர்ஃபுல்லா உங்களோட டிராவல் டீடைல்ஸ் எல்லாமே, நம்ம ஹோட்டல், நம்ம அங்க போய் எங்க தங்க போறோம், இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம அங்க போய் பாத்துக்கலாம், அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. இதுல விசா இல்லைனாலும் நம்ம அங்க ஸ்டே பண்றோம், சோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்றதுனால நீங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே முன்னாடியே புக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இது வந்து மினிமம் 3 டேஸ்க்கு முன்னாடி தான் நமக்கு வந்து அதை அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நாங்க கண்டிப்பா கிளாரிஃபை பண்றோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த பேகேஜ் பத்தி சொல்லிருந்தாங்க. பேகேஜ் வந்து உங்களுக்கு பெர் ஹெட் வந்து 7 kgs தான் அலௌடு. அதுவும் ஹேண்ட் லக்கேஜ் தான். அதாவது எப்படின்னா per individual 7 kg. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்க 2 அடல்ட் இல்லையா, சோ ஒரு அடல்ட்டுக்கு 7 kg ஒரு பேக் தான் எடுத்துட்டு வரணும். இப்போ நான் வந்து 2 kg எடுத்துட்டு வரேன், அவங்க வந்து பேலன்ஸ் 12 kg அப்படி அலௌட் கிடையாது. பெர் ஹெட் 7 kg இருக்கும். அந்த மாதிரி தான். நீங்க அதை விட கம்மியா எடுத்துட்டு வந்தா ப்ராப்ளம் இல்ல, பட் அதை விட அதிகமா எடுத்துட்டு வரக்கூடாது. நிறைய இடத்துல வந்து என்ன போட்டிருந்ததுன்னா, ஹேண்ட் பேக்கேஜ் வந்து செக் பண்ண மாட்டாங்க, அப்படியே நம்ம எடுத்துட்டு போலாம், கொஞ்சம் வேரியேஷன் இருந்தா பரவாயில்ல, பட் அப்படிலாம் கிடையாது. ஹேண்ட் பேக்கேஜ் அந்த வெயிட்ல வைக்க சொல்றாங்க, செக் பண்றாங்க. சோ வந்து பிலோ கரெக்டா அந்த இதுல இருந்தாதான் வந்து நம்மள இது பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா அந்த சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாவே இருக்கும். லைக் 3500 3000 அவ்வளவு கொடுத்துதான் நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா பேக் எடுத்துட்டு போனோம். பட் இதுல என்னன்னா, பேகேஜ் அப்படின்னு கால்குலேட் பண்றது வந்து அந்த நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் இல்லையா, அது ட்ராலியாவோ இல்ல பேகாவோ ஏதோ ஒண்ணு, இந்த மாதிரி வந்து சின்ன பேக்ஸ் வந்து அலோவ் பண்றாங்க. இது பேர் வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், லேடிஸ் ஹேண்ட் பேக், இல்லன்னா வந்து ஒரு பேக் பேக், அதை குட்டியா இருக்கணும், பட் இது எப்படி அலௌட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபிளைட்ல ஏறணும்னா நம்ம வச்சுக்கணும் இந்த பேக். அந்த 2 மட்டும் தான் நம்ம வந்து மேல ஃபிளைட்டோட ஆக்சுவல் பேக்கேஜ் ஸ்பேஸ்ல வந்து நம்மள வைக்க அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இங்க ஏதோ ஒரு இஷ்யூ வந்துதான், சோ அதனால வந்து பவர் பேங்க்ஸ் எல்லாம் வந்து பேட்டரி ஐட்டம்ஸ், பவர் பேங்க், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து கையில வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி சின்ன பேக் உள்ள வச்சு நீங்க உங்க மடியில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல வந்து அந்த பாக்ஸ்குள்ள வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அலௌட் இல்ல. இப்ப ரூல்ஸ் வந்திருக்காங்க இப்ப நியூவா. இது வரைக்கும் நாங்க இப்போ நவம்பர்ல டிராவல் பண்ண, லாஸ்ட் நவம்பர்ல துபாய் டிராவல் பண்ணும்போது கூட இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, பட் இப்ப ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு. அதனால கொஞ்சம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வந்து கேட்பீங்க எல்லாம் சொல்றீங்க, எப்படி நான் கரெக்டா வந்து 7 kgக்குள்ள எடுத்துட்டு போறது அப்படின்னு. அது கஷ்டம் தான், நாங்களும் ரொம்ப யோசிச்சோம். பட் அமேசான்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஒன்று பார்த்தோம். இது பாருங்க, இது வந்து ஒரு வெயிங் மிஷின், சரிங்களா? சூப்பரா இருக்குங்க, இது பயங்கர அக்யூரேட்டா காட்டுது. இதுல பாத்தீங்கன்னா நீங்க பேக் போட்டு உங்களுக்கு எவ்வளவு ஃபில் பண்ணீங்கன்னா தெரியுதுங்களா? நான் சும்மா இப்ப கையால எடுக்கிறேன், பட் இது உங்க பேக்கோட வெயிட் எவ்வளவுன்றது இதை காட்டும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பேக்கை போட்டு பார்ப்போமா? இப்போ நான் இந்த பேக்கை நான் இப்ப வே பண்றேன்.
பாருங்க இந்த பேக் எனக்கு 2 கிலோ கட்டுது. ஏன்னா இதுக்குள்ள இப்போ இந்த சார்ஜரு எல்லாமே இதுக்குள்ள வச்சிருக்கோம். ஸோ 2 kgs காட்டுது. இது ஆல்மோஸ்ட் ரொம்ப பயங்கர அக்யூரேட்டா காட்டுது. ஆனா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நம்ம இந்த மாதிரி வந்து வெயிட்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா இதோட லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். கண்டிப்பா செக் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சில பேருக்கு டவுட் இருக்கும், இந்த மாதிரி ஹூக்கெல்லாம் வந்து நமக்கு ஃபிளைட்ல அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு. பட் பேசிக்கா இது வந்து ஒரு வெயிங் மிஷின் அப்படின்றதுனால அந்த கணக்குல வந்து இதை கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஹூக்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சாஃப்டா தான் இருக்கும், ஷார்ப்பா இருக்காது. ஸோ பேட்டரி ஐட்டம் நம்ம இதை வந்து பேக்ல வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கேரி பண்ணிக்கலாம். சூப்பரான ஐட்டம், இதை வாங்கி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், பேக்கேஜ் நீங்க பேக் பண்ணும்போது மொத்தமா 7 kg அப்படி பேக் பண்ணி எடுத்துட்டு வராதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4.5-5 வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்க அங்க இருந்து ஏதாவது ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்னா அந்த 7 kgsக்குள்ள அது வந்து மேட்ச் ஆயிக்கும். நமக்கு வந்து டூ அண்ட் ஃப்ரோ ரெண்டுமே வந்து பேக்கேஜ் வந்து 7 kgs தான். ஸோ நாங்க இங்க இருந்து போகும்போது ஒரு 1 kg இல்ல ஒரு 2 kgs கம்மியா தான் எடுத்துட்டு போறோம். ஸோ இன்கேஸ் நம்ம அங்க எதாவது பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா கூட நம்ம வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்மளுக்கு வந்து போர்டிங் கால் பண்ணிட்டாங்க. மணி வந்து 12:29 ஆகுது இகாலி. ஸோ 12:40க்கு நமக்கு வந்து ஃப்ளைட்டு டிபார்ச்சர். ஸோ நம்ம கேட் நம்பர் 12 கூப்பிட்டுருக்காங்க, போயிடுவோமா? மணி இது 10 தான் இது. அப்போ இன்னும் நம்ம அங்கே போட்டோம் இல்லை, நம்மளோட கேட்ல யாருமே இல்லைங்க. நாங்க தான் கடைசியாக வந்திருக்கோம். இல்லை எல்லாருமே வந்து போட் பண்ணாங்க. பரவாயில்ல, வந்துட்டோம் டைமுக்கு. எந்த பக்கம் நினைக்குது ஃப்ளைட்டுன்னு தெரியலீங்க. கலந்து காலை வச்சு போவோமா? ஹலோ, நம்ம எமிரேட்ஸ் மாதிரி இல்லைங்க. ஃப்ளைட்டு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கு. பட் ஓகே, நம்ம குட்டி ஸ்பேஸ் இவ்வளோதான் இருக்கு ஸ்பேஸ். ஸோ நம்மளுடைய சீட் வந்துருச்சு 14. All drops take leave aircraft as ready for departure. ஓகேங்க, உட்காந்தாச்சு. என்ன மாட்டோம்னா நம்ம வந்து சீட் அப்படி வாங்கல, ஒரு 1500 கொடுத்து. ஸோ அதுக்கான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெக் ரூம்ங்க, எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட வந்து வாங்கியிருக்கோம். கீழே லெக் ரூம் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குது பாருங்க. எமர்ஜென்சி செம்மையா இருக்கு லெக் ரூம். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் சாஞ்சிக்கிற அளவுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கு. மற்ற இடங்கள் மற்ற சீட்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல, அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் வேணுமா அப்படின்னு Also, I would like to apologize for the delay of this flight. The equipment cost is very much. என் வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு போய் கிடக்கா. இந்த மாதிரி எமிரேட்ஸில் நம்ம டிவியோட போயிட்டு இருந்தோம். இது பட்ஜெட் ஏர்லைன்ஸில். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். Available at the RMCD counter. இதாங்க நம்ம வந்த வெசல் ஃப்ளைட்டு. as usual sign boards ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய இமிகிரேஷன் செக்குக்கு போயிடலாம். பேக்கேஜ் கிளைம் எந்த இதில் இருக்குன்றது பார்க்குறாங்க. நம்ம தாங்க உட்காந்து சென்னை ஓப்பன் போட்டுருக்கோம்.
நாங்கள் வந்து இமிகிரேஷன் முடிச்சுட்டு அந்த சைடு வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறோம். சரி எப்படி போகலாம், நம்ம ஹோட்டலுக்கு எப்படி போகலாம் அப்படின்றத பிளான் பண்ணோம். ஓகே, ட்ராவலர்ஸ் டியூன் டாக்னு ஒரு இதில் வந்திருக்கோம். 25 ringgits 40 GB இதுதான் சூஸ் பண்ணோம். ஸோ அது ஏன்னா ஹாட்லிங்க் வந்து நமக்கு வந்து ஸ்பீடு கம்மியாக இருந்தது. ஸோ பட் இவங்களுடைய ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் ஹாட்லிங்க்கும் நல்ல ஆப்ஷன் தான். ஹாட்லிங்க் ஆர் டியூன் டாக் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டோங்க. பாஸ்போர்ட், ஃபாரின் பாஸ்போர்ட்ஸ் நாங்கள் இமிகிரேஷன் முடிச்சுட்டு நம்ம அங்கே சைட் மீட் பண்ணோம். ஓகேங்க, வெளில வந்துட்டோம். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து பேக்கேஜ் போட்டிருந்தீங்கன்னா இது எந்த பெல்ட்டுன்றதை செக் பண்ணிவிட்டு, இது 6வது பெல்ட்டு இல்லை நீங்கள் 7 எந்த பெல்ட்டுன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பேக்கேஜை கிளைம் பண்ணிக்கோங்க. பட் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஹேண்ட் லக்கேஜில் வந்துருக்கோம்ல, ஸோ அதனால் அது வராது, நமக்கு கிடையாது. அப்படியே வெளில போயிட்டு கிராப் எடுப்பான். இல்லைன்னா வந்து இங்கே இருக்கு பாரு ட்ரெயின் ஸ்டேஷன் level 2. இங்கே வந்து இங்கே இன்னொரு ட்ரெயின் ஆப்ஷன் கூட உங்களுக்கு இருக்குங்க. அங்கே பாருங்க KLIA எக்ஸ்பிரஸ். இது வந்து எப்படின்னா பெர் ஹெட் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 ringgits கிட்ட வரும். உங்களுக்கு வந்து நீங்க ட்ரெயின் எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கலாம். ட்ரெயின்ல போயிட்டு நீங்க KL சென்ட்ரல்ல போய் இறங்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கிராப் எடுத்துக்கலான்ற ஒரு ஐடியா. கிராப் எடுத்துக்கலான்ற ஒரு ஐடியால இருக்கோம். கொஞ்சம் வெளியில எக்ஸிட் போயிட்டு நம்ம கிராப் புக் பண்ணிட்டு ஹோட்டல் போகலாம். ஓகே, வெளியில வந்துட்டோம். நம்மள ரிசீவ் பண்றதுக்கு யாரும் வரல, நம்மளாதான் தனியா போகணும். கிராப் டாக்ஸி இங்க இருக்குது. இங்க உங்களுக்கு வேணும்னா கிராப் புக்கிங் இங்க பண்ணிக்கலாம். தெரியுதா, கிராப் டாக்ஸி புக்கிங் இங்க பண்ணிக்கலாம். நாங்க வந்து ஆப் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆப்ல புக் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். ஸோ இது வந்து ஃபுட் ஆர்கேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. ஒவ்வொரு குசைன் மாதிரி இருக்கு. கொரியன், பட் அந்த குசைன்லாம் என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு பேசிக்கா ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி. டெர்மினல் 2ல இருந்து வெளியே வந்த உடனே அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா இந்த ஃபுட் ஆர்கேடியா காமிச்சான்ல, அது பக்கத்துல இருக்கிற ஒரு பேசேஜ். அப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா கீழே உங்களுக்கு லிஃப்ட் வரும். நேரா லிஃப்ட் வரும். அப்படியே இறங்கி level 1க்கு போனோம். அண்ட் உங்களுக்கு கிராப் ஆப்லயும் கூட வந்து உங்களுக்கு என்னன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. level 1 door 5க்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ level 1 door 5 போயிடலாம். இந்த டியூன் டாக்ல தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். ஸோ சிம் கார்டு வந்து அவங்களே வந்து நமக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ எங்களுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வந்து eSIM, இன்னொரு மொபைல் பிசிக்கல் சிம். ஸோ பிசிக்கல் சிம் இருக்கிற மாதிரியான மொபைல் வச்சுக்கோங்க. eSIMனா அதுக்கப்புறம் நம்ம அதை கான்டாக்ட் பண்ணி திரும்ப மாற்றி ஸோ அந்த வேலைலாம் இருக்கும். ஸோ நார்மல் சிம் போடுற மாதிரி மொபைல் வச்சுக்கோங்க. அவங்களே நமக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அந்த சிம் கார்டுக்கு ஒரு கார்டு ஒன்று வரும்ல, அந்த கார்டுக்கு பின்னாடி மொபைல் நம்பரும் இருக்கும். ஸோ எல்லாமே ஈஸியா இருக்கும். ஆக்டிவேட் பண்ணி அவங்க ஆக்டிவேட் பண்ணி கையில கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி நடந்தாலே போதும். சாப்பிட்றியா? இந்த கேஃபே பாருங்க, சூப்பரா இருக்கு. ஸோ வரீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிக்கணும்னா இங்க முடிச்சுக்கலாம். டோர் 2வா அங்க பாருங்க, டோர் 2 தெரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம டோர் 5க்கு போகணும். கேட்டுப்போம். நம்ம வந்து இந்த இது எடுத்திருக்கோம், எஸ்கலேட்டர் மாதிரி எடுத்திருக்கோம். level 1 போட்டிருப்பாங்க, டிரான்ஸ்போர்டேஷன் ஹப் level 1. இதுல டோர் 5க்கு போகணும். நம்ம கிராப் புக்கிங்ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து 67 ringgits வருது. ஸோ 2 பேரு 67 பெட்டரா ஃபீல் ஆகுது. ஒருவேளை நீங்க தனியாலாம் வரீங்கன்னா அந்த KLIA எக்ஸ்பிரஸ் இருக்கிறது அது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இன்னும் கொஞ்சம் குயிக்கா போயிடுவீங்க. அவ்வளவுதான். கார் ரெண்டல் ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. யூரோப் கார்ஸ். ஸோ கார் ரெண்டல்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா இங்கதான் வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும்.
ஓகேங்க, டோர் நம்பர் 5க்கு வந்துட்டோம். நம்மளுடைய கேப்டன் வந்துட்டாரு. ஸோ நோ வெயிட்டிங் ஜோன், பி ரெடி டு போர்ட். ஆமாம், இது வந்து நோ வெயிட்டிங் ஜோன், பி ரெடி டு போர்டுன்னு காஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ ரெடியாக இருங்க, புக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு ரெடியாக இருங்க, வந்தவொடனே அப்படியே ஏறி போகிற மாதிரி. ஸோ நம்மளுடைய கேப்டன் வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. லெவல் 1 டோர் 5 பில்லர் நம்பர் 14 வந்து வெயிட் பண்ண சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. பில்லர் நம்பர் பார்த்தீங்கன்னா 18 14 போயிடுவோமா? ஸோ அதான் பில்லர் நம்பர் 14 வந்துட்டோம். சிச்சிலியாங் வந்துடுவார் இப்போ. என்னுடைய கார் நம்பர் VJS 3006ங்க. ரெடியா இருங்க, வந்த உடனே இம்மீடியட்டா போட் பண்ற மாதிரி. ஓகே, நம்மளுடைய கேப்டன் வந்துட்டாரு. VJS 3006. ஸோ கரெக்டா பில்லர் நம்பர் 14 வந்துட்டாரு. ஓகேங்க, ஹோட்டல் வந்தாச்சு. ஹாலிடே இன் எக்ஸ்பிரஸ். ஸோ ஃபர்ஸ்ட் செக்இன் பண்ணிடுவோமா? ஆமாம், செக்இன் பண்ண முடியாது, நமக்கு வந்து 2 மணி தான் நினைக்கிறேன் செக்இன். ஏர்லி செக்இன் இருந்தால் ஏர்லி செக்இன் பண்ணலாம், இல்லைனா வந்து கிளாக் ரூமில் வச்சுட்டு பக்கத்தில் எங்கேயா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போய் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஹாலிடே இன் எக்ஸ்பிரஸ். இந்த ஹோட்டல் பற்றியான ஒரு கம்ப்ளீட் vlog வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெவல் 1ல செக்இன்ங்க. இங்கே இருக்கு பாருங்க செக்இன் கவுண்டரு. ஓகேங்க, செக்இன் பண்ணிட்டோம். அவங்க இப்பயே கொடுத்துட்டாங்க கீ கார்டு. 15வது மாடியில் கொடுத்துருக்காங்க. 15th ஃப்ளோரு. ரூம் போயிட்டு ரூம் காட்டுறேன். இல்லை, ஹோட்டல் vlog வந்து நம்ம அடுத்தது போடுவோம். ஸோ ரூம் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். இங்கே நிறைய ஒர்க் இருக்குது. 15th ஃப்ளோருங்க. 15th ஃப்ளோரில் 15 இந்த பக்கம். ஃபோட்டோவில் எப்படி பார்த்தோமோ அதோட அதே மாதிரி பெரிய பசில் மாதிரி போயிடுச்சு. சரி, ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ணிவிடு. ஓகே, வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் நம்ம ரூமு. செம்மையான வியூ வந்து நல்லா தான் இருக்கு. நான் கூட ரொம்ப மொக்கையா இருக்கும்னு நினைச்சேன், நல்லா தான் இருக்கு. ஓகேங்க, ரூம் வந்து செக்இன் பண்ணியாச்சு. சீக்கிரமாவே நமக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி நாங்க தங்கி இருக்கிற ஹோட்டலோட பேர் பாத்தீங்கன்னா ஹாலிடே இன் எக்ஸ்பிரஸ் கோலாலம்பூர் சிட்டி சென்டர். ஸோ நம்ம அப்படியே சிட்டி சென்டர்லயே ரூம் போட்டோம். முக்கியமான ஸ்பாட் இது. பிகாஸ் எல்லாமே அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே பக்கத்துலயே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை சூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் இது வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இதோட காஸ்ட் டீடைல்ஸ் அப்புறம் நம்மளோட ரூம் டூர் எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல போஸ்ட் பண்றோம். நம்மளோட ஃபுல் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் உங்களோட ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணிக்கலாம். காஸ்ட் கூட ரொம்ப மாடரேட்டா தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நேத்து இந்தியால வந்து நைட் ஒரு 12:30 போல நம்ம வந்து போர்ட் பண்ணோம் ஃபிளைட். ஏர் ஏசியால வந்து நம்ம ஃபிளை பண்ணோம்.
சோ அதோட காஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். அது மெயினா நம்ம வந்து இப்ப பட்ஜெட்டட் டிராவல்ல வரோம் அப்படின்றதுனால ஃபிளைட் டிக்கெட்ஸ் வந்து நம்ம அந்த 7 kg பேகேஜோட நம்ம வந்து புக் பண்ணிருந்தோம். பெருசா வந்து கம்ஃபர்ட்லாம் நம்ம இந்த ஃபிளைட்ல எதிர்பார்க்க முடியாது. ஒரு மாதிரி ஒரு நீட்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அண்ட் இதோட டிராவல் டைம் பாத்தீங்கன்னா 4 hours நான் ஸ்டாப். சோ சென்னையில ஏறி நம்ம டைரக்டா கோலாலம்பூர் சிட்டில வந்து இறங்குற மாதிரி. அண்ட் இந்த பிளைட்டோட நம்பர் பாத்தீங்கன்னா AK-12. சோ அதுலதான் நம்ம டிராவல் பண்ணி வந்திருந்தோம். மார்னிங் வந்து அரௌண்ட் 6:30 அந்த மாதிரி தான் நம்ம வந்து மலேசியா ரீச் ஆனோம். வந்த உடனே நம்ம வந்து கேப் எல்லாம் புக் பண்றதுக்கு நீங்க வந்து கிராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. நீங்க வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயா டிராவல் பண்ண போறோம்னா கூட நம்மளுக்கு கிராப் ஆப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம வந்து இறங்கின உடனே வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இன்டர்நெட் தேவையில்ல. துபாயில வந்து நமக்கு வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க சிம். பட் இங்க வந்து நம்ம வாங்கணும். சோ அது என்ன சிம்? இது வந்து நாங்க எங்க வாங்கினோம்னா டியூன் டாக் அப்படின்ற ஒரு சிம் கார்டு தான் நம்ம வாங்கிருக்கோம். பட் ஆக்சுவலி நாங்க பிளான் படி இன்னைக்கு வாங்கலாம்னு வந்தது வந்து ஹாட் லிங்க் அப்படின்ற சிம் கார்டு தான். பட் இன்னைக்கு அங்க போய் பிளான்ஸ் பார்க்கும் போது எங்களுக்கு அதை விட இது பெட்டரா ஃபீல் ஆனதுனால இதை சூஸ் பண்ணிக்கிட்டோம். அது வந்து 7 daysக்கு இதே 25 RM தான். இன்டர்நெட் வந்து அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க 7 daysக்கு. அதோட காஸ்ட் வந்து 25 RM. ஆனா ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 6 Mbps அவ்வளவுதான் கொடுக்குறாங்க. பட் இதுல வந்து அதே 25 RM தான், அதே 7 days. பட் அன்லிமிட்டட் இல்ல. இதுல வந்து 40 GB டேட்டா தான். பட் இதோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் 15 Mbps. பட் டீசென்டா இருக்கு. நாங்க செக் பண்ணோம், டீசென்டா இருக்கு. ஆமா, அதனால நம்ம வந்து இதை சூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் உங்களுக்கு ஹாட் லிங்க் வேணா நீங்க ஹாட் லிங்க் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சிம் வந்து நம்ம ஏர்போர்ட்ல வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், வெளியில போய் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ரேட்டே கொஞ்சம் மினிமலா தான் பட்டுச்சு ஏர்போர்ட்ல இருக்கிறது. பிகாஸ் நம்மளுக்கு இமீடியட்டா இப்போ இன்டர்நெட் தேவை அப்படின்றதுனால நாங்க அதை சூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு நாங்க டாக்ஸில வரும்போது ஒரு விஷயம் ஃபீல் பண்ணோம். என்னன்னா KL ஏர்போர்ட்ல இருந்து இங்க ஹோட்டலுக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் காமிச்சது. ஹைவே தான் பயங்கர ஸ்மூத்தா இருந்தது, ஜெர்னிலாம் ஸ்மூத்தா இருந்தது. பட் கொஞ்சம் லாங்கா இருந்தது. இது இல்லாம இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா நம்ம ஏர்போர்ட்லயே காமிச்ச மாதிரி அது என்ன KLIA எக்ஸ்பிரஸ். KLIA எக்ஸ்பிரஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன். பட் பெர் ஹெட் வந்து அது வந்து ஒரு 55 ringgits வரும். பட் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து ஆக்சுவலி ரிட்டர்னுக்கு தான் பிளான் பண்ணிருக்கோம். நம்ம அந்த மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம 28 minutesல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். அதாவது நம்ம வந்து ஏர்போர்ட்ல இருந்து KL சென்ட்ரல் அப்படின்ற ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் 28 minutesல நம்ம வந்து ரீச் ஆயிடலாம். சோ அது டைமிங்காக தான் அந்த எக்ஸ்பிரஸ் வச்சிருக்காங்க. பட் நம்ம ட்ரை பண்ணலாம். வித் ரிகார்ட்ஸ் டு கரன்சி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து மலேசியன் கரன்சிஸ். இது எல்லாமே வந்து நம்ம வந்து சென்னையிலேயே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்க வந்து இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து எங்க இருந்து நம்ம வந்து கிளம்புறோமோ அங்கே பண்ணிட்டு வர்றது நல்லது. இங்க வந்து பண்ணா கன்வர்ஷன் சார்ஜ் அது இதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். சோ இட் இஸ் பெட்டர் நீங்க எங்க இருந்து கிளம்புறீங்களோ அங்கேயே பண்ணிட்டு வந்துருங்க. நாங்க ரெகுலரா மாத்திர ஒரு லொகேஷன். இது வந்து இந்த ஷாப்ல நல்லாவே உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. தோஷி ஃபாரெக்ஸ் நினைக்கிறேன். நான் கீழே வேணா நேம் டேக் அப்படியே நீங்க வீடியோலயும் பாக்கலாம், நாங்க காமிக்கிறோம். சோ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி நகர் சென்னையில இருக்கு. சோ அங்கதான் நாங்க ரெகுலரா சேஞ்ச் பண்றோம். சோ இந்த வாட்டியும் நம்ம அங்கதான் பண்ணிருந்தோம். கரன்சி வந்து கண்டிப்பா கையில கேரி பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலயும் இங்க வந்து கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சோ கேஷ் கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. நம்ம சின்ன சின்ன ஷாப்பிங் பக்கத்துல கடைக்கெல்லாம் போகும்போது கண்டிப்பா இந்த கேஷ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா முக்கியமான விஷயம் ஆக்டிவிட்டிஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்ல க்ளூக்ல புக் பண்ணிட்டு வந்துருங்க. பிகாஸ் இங்க வந்துட்டு ரொம்ப நேரம் எடுக்கும். நம்ம லைன்ல எல்லாம் நின்று அந்த மாதிரி தேவையில்லை. உங்களுக்கு கண்டிப்பா டிக்கெட் லிங்க்ஸ் வேணும்னா நாங்க வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றோம். கண்டிப்பா செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. எங்களோட கோட் தியாங்கா 28 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸும் கிடைக்கும். கண்டிப்பா. அண்ட் கரன்சி வந்து நம்ம இப்ப காமிச்சோம். யூசுவலா நம்ம வந்து 4x கார்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆக்சிஸ் 4x கார்டுல வந்து இப்போ நாங்க வந்து நேத்து அமௌண்ட் லோட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். பட் கண்ட்ரி மலேசியா கேட்டுச்சு. பட் அமௌண்ட் வந்து எங்களுக்கு வந்து ரிங்கெட்ஸ்ல காட்டல, USDல தான் காமிச்சது. நீங்க வந்து எங்களோட பிஃபோர் துபாய் வீடியோ செக் பண்ணிருந்தீங்கன்னா அங்க நம்ம சொல்லிருப்போம். ஃபாரெக்ஸ் கார்டுல வந்து டைரக்டா நம்ம வந்து AEDன்னு சொல்லிட்டு லோட் பண்ணிட்டு அங்க போயிட்டு நம்ம AEDலயே ஸ்வைப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது. பட் மலேசியாவுக்கு வந்து எங்களுக்கே ஒரு ட்விஸ்ட். அது வந்து அந்த பர்டிகுலர் கரன்சி வந்து நம்மளால அந்த ஃபாரெக்ஸ் கார்டுல ஏத்த முடியல. ஆக்சிஸ் ஃபாரெக்ஸ் கார்டுல USD தான் ஏத்த முடியுது. சோ USD ஏத்தும் போது நம்ம பண்ற ஒவ்வொரு கார்ட் டிரான்சாக்ஷனுக்கும் நம்மளுக்கு வந்து சார்ஜஸ் ஆகும். பட் அது எவ்வளவு சார்ஜஸ் எக்ஸாக்டா எங்களுக்கு இனிமேதான் தெரியும். ஆமா தெரியும். இருந்தாலும் தேவைப்படும். சோ ஒரு 5000 அந்த
எல்லாமே ஏத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கோம். அதை ஏத்திட்டு எவ்வளவு சார்ஜஸ் வருது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல எங்கேயாவது உங்களுக்கு நாங்க மென்ஷன் பண்றோம். எல்லா கமெண்ட்ஸ்ல கூட நாங்க சொல்றோம். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இப்ப கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கீழே போய் ஏதாவது நல்ல கடையா பார்த்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். இன்னைக்கு ஐட்னரி வந்து சூப்பரா இருக்கும். நம்ம வந்து மலேசியாவை வந்து அப்படியே எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்வின் டவர் வச்சுதான். சோ அதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு போய் பார்க்க போறோம். சோ அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத நாங்க வந்து அடுத்தடுத்த vlogsல உங்க கூட ஷேர் பண்றோம். கண்டிப்பா நீங்க இன்னும் எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை மீட் பண்றோம். பாய்.